அந்த மதுரை மாநாட்டில் அந்த பாக்ஸர் வச்சு ஒருத்தன் தூக்கி போட்டான், அது எவ்வளவு சர்ச்சையாச்சு. இப்படிதான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? இது என்ன போக்குது? இந்த உங்களுக்கு பலமே இவங்க தான். இவங்களை வச்சுட்டு நீங்க டிஎம்கே எதிர்க்கிறீங்க, ஸ்டாலின் எதிர்க்கிறீங்க, அப்படியே கொள்கை எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரி. உங்களுக்கு கொள்கைன்னா என்ன தெரியுமா? அரசியல் வேற, கொள்கை வேறையா? கொள்கை தான் ஒருத்தருக்கு அரசியலா இருக்க முடியும். குழப்பமா தமிழ்நாட்டினுடைய குழப்ப அரசியல் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. நான் இப்ப ரொம்ப காட்டமா, ரொம்ப கோபம், அவரோட அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் கொடுக்குற அவரோட அட்வொகேட் இவ்வளவு மோசமா விதிமுறை ஃபாலோ பண்ணாங்க. எப்படிங்க விதிமுறை நீங்க ஃபாலோ பண்ணீங்க? அதை விடுங்க. அதுக்கடுத்து மற்ற விஷயத்த வைக்கிறாங்க. சந்தேகம் இருக்கு, சந்தேகம் கரெக்ட் தான். அவங்க வைக்கிற சந்தேகம்லாம் சரிதான். இந்த இதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை போடுறீங்க வேகமா அப்படிங்கிறதும், அது எங்களுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிக்கட்டும் கேட்கறது நியாயமான விஷயம் தான். ஏன்னா வந்து இவங்க அதிகாரம் இவங்ககிட்ட இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு எதிரான அரசியல் செய்யறதுனால நாளைக்கு அவங்களுக்கு எதிரான விஷயம் திரும்புன்றது, அவங்க பாதிக்கப்பட போறாங்கிற அந்த விஷயம் நியாயமானது. அதை அவங்க கேட்கட்டும். நீதிமன்றம் வந்து சிறப்பு விசாரணை அமைச்சு விசாரிக்கட்டும். எஸ்ஐடி போட்டோங்கிறது கேட்கறாங்க. ரைட், ஓகே, நியாயமானது. பாதுகாப்பு கேட்கறாங்க. எதுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு நீங்க இருக்கீங்க? ஒய் பிளஸ் பாதுகாப்பு நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு? யாரும் உங்களை அடிச்சிருவாங்களா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. அந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு பத்தலம் தான் வந்து நீங்க பிரைவேட் போன்சஸ் வச்சிருக்கீங்க. உங்களை யாராவது கிட்ட டச் பண்ண முடியுதா? உங்களை கிட்ட யாரும் வரும்? நீங்க என்ன பாதுகாப்பு கேட்கறீங்க புரியல.